சேருமா சொல் பூங்காற்றே, நீ சொல் பூங்காற்றே, இமையாக நானும் இருப்பேன். ஹலோ, யாரு? மாமா. மாமாவா? யாருங்க? யார் பேசுறது? மாமா, நான் தான் ரேணு பேசுறேன் மாமா. சொல்லுமா. என்ன ரேணு இப்போ கால் பண்ணிருக்க? ஒன்றும் இல்லை மாமா, எதுவும் பிஸியா இருக்கீங்களா என்ன? அதெல்லாம் இல்லம்மா, சும்மா தான் படுத்திருந்தேன். என்னன்னு சொல்லு. அது வந்து அட்வான்ஸ் ஹாப்பி மேரிட் லைஃப் மாமா. ரொம்ப முக்கியம். இத சொல்ல தான் கால் பண்ணியாமா? அது வந்து மாமா, உங்களுக்கு கல்யாணம்னு திடீர்னு முடிவு பண்ணிட்டாங்களா? பொண்ணு பார்க்குறப்பவும் நான் வரல, இப்போ ட்ரெஸ் எடுக்க போறப்பவும் நான் வரலையா? அதான் அவங்கள நான் பார்த்ததே இல்லை, அவங்கள பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் உங்ககிட்ட ஃபோட்டோ இருக்குமான்னு. புரியலம்மா, இப்ப நீ என்ன கேக்குற? ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற அக்காவோட ஃபோட்டோ நான் பார்க்கணும், கொஞ்சம் அனுப்ப முடியுமா? அதுக்கு ஏன் ரேணு என்கிட்ட கேட்டுக்கிட்டு? வெண்பா உன் கூட தானே இருக்கா? மாமா, என்ன சொல்றீங்க நீங்க? நான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற அக்காவோட போட்டோ கேட்டேன். சாரி ரேணு, நான் இப்பதான் எழுந்திருச்சனா, அதான் நீ என்ன கேக்குறேன்னு தூக்கத்துல சரியா எனக்கு புரியல. எனக்கு ஓ அக்கா போட்டோ கேட்ட மாதிரி இருந்துச்சா, அதான். நான் என் அக்கா போட்டோவை மாமா கிட்ட கேட்கணும்? என்னாச்சு இவருக்கு? நான் தெளிவா தான் கேட்டேன், நான் பேசும்போது தெளிவா தான் பதில் சொன்னாரு. என்ன ரேணு? இல்ல மாமா, அதான் போட்டோ கிடைக்குமான்னு. அது வந்து போட்டோலாம் என்கிட்ட இல்ல ரேணு. ஓ அப்படியா மாமா, பார்க்கணும்னு தோணுச்சா அதான் கேட்டேன். சரி, ஒருவேளை உங்களுக்கு அனுப்பிச்சாங்கன்னா எனக்கு அனுப்புங்க என்ன? சரி ரேணு. சரி மாமா, நான் வச்சிடுறேன். சரிம்மா. ஐயோ, எதுவும் உளறிட்டனும். நாம ஏன் மாமா கிட்ட அக்காவை பத்தி பேச போறோம்? ஒருவேளை தூக்கத்துல தான் இருந்திருப்பாரோ என்னவோ. என்னடி ஏதோ யோசிச்சுட்டு இருக்க போல இருக்கு? அது ஒன்றும் இல்லைக்கா, மாமாக்கு கால் பண்ணி அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட போட்டோ கேட்குறேன்னு சொல்லியிருந்தல்ல. ஆமா, அனுப்பிட்டாரா என்ன? இல்லைக்கா, அனுப்பலாம் இல்லை, அவர்கிட்ட ஃபோட்டோ இல்லையா. என்னடி சொல்ற, அவர்கிட்டே ஃபோட்டோ இல்லையா? ஆமாங்க்கா, ஆனால் நான் இப்போ அதை பற்றி யோசிக்கல. வேற என்ன? ஒன்றும் இல்லை, நான் மாமாக்கு கால் பண்ணி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொன்னேன். சரி, மாமா இருந்துக்கிட்டு அதுக்கு ஏன் ஃபோட்டோலாம் கேட்குற, வெண்பா உன் கூட தானே இருக்கா அப்படின்னு சொன்னார். என்ன? இல்லை பதறாத, அதுக்கப்புறம் தான் மாமா சொன்னார் அவர் தூக்கத்தில் இருந்தாராம், அதான் நான் சொன்னது சரியா கேட்கலையாம். ஓ அப்படியா? என்னடா மதன் சொல்ற? நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டு அப்ப அன்னைக்கு உனக்கும் மலருக்கும் கல்யாணமா? ஆமாண்டா, இதை விட்டா எங்களுக்கு வேற வழி தெரியலடா. மதனு, எதுவும் பிரச்சனை வந்துடாமடா. ஏன் சொல்றேன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வேண்டப்பட்டவங்க. குட்டி, எனக்கு இதெல்லாம் புரியாமலாம் இல்லடா. நான் தான் சொல்றேனேடா, எங்களுக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. வீட்லயும் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க, மலர் வீட்லயும் போய் பேச முடியாது. ஏன்னா இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தம், ஒரு வாரத்துல கல்யாணம்னா எப்படிடா? இதுக்கே மலரை நான் எங்கேயாவது கூட்டிட்டு போயிடலாம் தான்டா நினைச்சேன். ஏய், என்னடா சொல்ற? ஆமாண்டா, அப்ப நான் இருந்த நிலைமையில எப்படி யோசிக்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் ராஜா அண்ணா தான் இருந்துகிட்டு எனக்கும் மலருக்கும் தான் அன்னைக்கு கல்யாணம் நடக்கும், நிச்சயதார்த்தம்லாம் நடக்காது அப்படின்னு சொன்னாரு. அதனால வரைக்கும் தான் நான் இப்போ வரைக்கும் அமைதியா இருக்கேன். சரி விடுடா, பாத்துக்கலாம். என்ன, அத்தை மாமாக்கு தெரிஞ்சா 2-3 நாள் சத்தம் போடுவாங்க. ஆமாண்டா, அப்பா அம்மாவை கூட எப்படியோ சமாளிச்சிடலான்னு வச்சுக்கோயேன். ஆனா ராஜா அண்ணாவோட அப்பா அம்மா, அவங்க நிலைமையிலேருந்து பார்க்கும்போது எனக்கு அவங்க கஷ்டம் நல்லாவே புரியுது. ஏன், வெண்பா ராஜா அண்ணனை வேணான்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தினப்ப கூட எனக்கு வெண்பா மேல அவ்வளோ கோபம் இருந்துச்சு. அதுக்காகவே ராஜா அண்ணனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும், அவர் லைஃப் நல்லா இருக்கணும்னு நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன்டா. கடைசியில இந்த பிரச்சனையில நானே போய் சிக்குவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா குட்டி. விடுடா, இதுல இப்ப ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது சொல்லு? இதுல யார் மேலேயும் தப்பு சொல்ல எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே இங்க எதர்ச்சியா தானே நடந்திருக்கு. நீ மலரை லவ் பண்ணதுமே சரி, அது எதுவுமே தெரியாம ராஜாக்கு மலரை பொண்ணு பார்க்க போனதுமே சரி, எல்லாமே இங்க எதர்ச்சியா தானே நடந்திருக்கு. எதுவுமே பிளான் பண்ணி நடக்கலையே. விடு, எல்லாமே விதிப்படிதான் நடக்குதுன்னு நினைச்சுப்போம். சரிடா. குட்டி. வாங்கத்த. குட்டி, இந்த நாயத்தை நீயே கேளு குட்டி. என்னடா? வேற யாரு? நான் தான்.
நீயே சொல்லு குட்டி, இந்த பையன் இருக்கிறதுக்கும் இந்த பையன் படிச்சதுக்கும் இவனுக்கு என்ன பொண்ணா கிடைக்காது? குட்டி, இவங்களுக்கு தான் எதுவும் முடியாதுன்னுட்டாங்கல்ல, வேற என்ன வேணுமா இவங்களுக்கு? இல்லப்பா, எனக்கு புரியல. அப்படி என்ன பெத்து வளர்த்த அப்பா அம்மா விட அந்த பொண்ணு உனக்கு முக்கியமா போயிட்டா? குட்டி, உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இவன் ராஜாக்கு பார்த்த பொண்ணை தான் காதலிக்கிறான்னு தெரிஞ்சா நம்மளை கூட விட்டுரு, நம்ம சொந்தக்காரங்களாம் தப்பா தானப்பா நினைப்பாங்க. என்ன புள்ள வளர்த்துருக்கான்னு எங்களை தானே தப்பா பேசுவாங்க. நான் ஒன்னும் அவருக்கு பார்த்த பொண்ணு லவ் பண்ணல, நான் லவ் பண்ண பொண்ணை தான் அவருக்கு பொண்ணா பார்த்தாங்க. எப்படியா இருந்தாலும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சா பழி நம்ம மேலே தானே வந்து சேரும். குட்டி, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லடா. கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்தா அவரே விட்டு கொடுத்துட்டாரு, மத்தவங்கள பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? சரி, கொஞ்சம் அமைதியே இரு. இப்படி விட்டு உடைச்சு பேசிட்டா போதுமா? நாளைக்கு நல்லது கெட்டதுன்னு எதுக்கும் நாலு சொந்தக்காரங்க தேவை கிடையாதா என்ன? எனக்கு வேணாண்டா குட்டி, வேணும்னா அவங்கள தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆட சொல்லு. டேய், கொஞ்சம் சும்மா இருடா, நீயும் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு. சரிடா, நான் கிளம்புறேன், நேரமாச்சு. நேரமாச்சா? இப்ப அவ்வளோ அவசரமா எங்க போய் கிளம்புறான் இவன்? அது இவங்க சின்ன மருமக காத்துட்டு இருப்பாடா. கரெக்டா 10 மணிக்கு கால் பண்றேன்னு சொல்லியிருந்தேன், அவ வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நான் கிளம்புறேன். எது? யாருக்கு யார் மருமக? அதான் நீ கொண்ட திமிருக்கலாம் ஒன்னும் சரிப்பட்டு வராது. என்னாச்சு? இவையே இன்னும் தூங்காம இங்க உட்காந்து எழுதிட்டு இருக்கா? என்னாச்சு? சார், எப்ப வந்தீங்க? அட, இவ்வளோ நேரமா உட்காந்து அழுதுட்டு இருந்தா, நம்மள பார்த்ததும் நார்மலா பேசுறா. நீங்க போய் டைனிங் ஹால்ல உட்காருங்க சார், நான் சாப்பாடு கொண்டு வரேன். உங்க அம்மா சொல்லிட்டு தான் போனாங்க நீங்க லேட்டா வருவீங்கன்னு. ஒரு நிமிஷம். என்ன சார்? உனக்கு இந்த வீட்ல எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஏன் சார் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லையே. இல்ல, நான் அங்கிருந்து வர வரைக்கும் நீ அழுதுட்டு இருந்த, நான் உன்கிட்ட வந்ததும் நீ நார்மலா பேசுற, அதான் உனக்கு எதுவும் பிரச்சனையான்னு கேட்டேன். சச்சே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல சார், நான் நல்லா தான் இருக்கேன். இங்க பாரு, நீ இந்த வீட்டுக்கு வந்து வேணா 2-3 நாள் தான் ஆகலாம். உன்னை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாம வேணா இருக்கலாம். அதுக்காக நீ அழறியா சிரிக்கிறியான்னு கூட தெரியாத அளவுக்கு நான் ஒன்னும் கண்ணு தெரியாதவங்க கிடையாது. சார், தப்பா எடுத்துக்காத. பொதுவாவே பொண்ணுங்க ரொம்ப சிரிக்கிறாங்க இல்ல ரொம்ப அழறாங்கனாவே அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ரீசன் இருக்கும். நான் வரும்போது நீ அப்படிதான் அழுதுட்டு இருந்த, அதான் கேக்குறேன், உனக்கு இந்த வீட்ல எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல சார். சொல்ல போனா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறதாவே நினைக்கிறேன். அப்போ ஓகே. உனக்கு என்ன பிரச்சனை, நீ எதுக்காக அழுதுன்னுலாம் எனக்கு தெரியாது. பட் உனக்கு ஏதோ பிரச்சனை, அது யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும்னா இங்க வீட்டுல இருக்க யார்கிட்ட வேணா நீ ஷேர் பண்ணலாம். அப்படியும் இல்ல எங்க கிட்டயும் சொல்ல முடியலனா பரவாயில்ல, அந்த பிரச்சனைய உன் மனசுக்குள்ளே வச்சுக்காம அட்லீஸ்ட் உன் வீட்டுல இருக்கவங்க கிட்டயாச்சும் சொல்லு. அப்படி சொல்லணும்னா எனக்குன்னு யாராவது இருக்கணும்ல சார். என்ன சொல்ற நீ? யாரும் இல்லனா? எனக்குன்னு அப்பா அம்மா சொந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல சார். ஹே, சாரிமா, நான் ஏதோ யதார்த்தமா சொல்லிட்டேன். பரவாயில்ல சார், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. யாரும் இல்லனா? புரியுது சார், தனியா எப்படி இருக்குன்னு தானே கேக்குறீங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் சார் எங்க அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. எங்க அப்பா அம்மா உயிரோட இருக்கும்போதே எங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்கன்னு யாருமே எங்களை அவ்வளவா மதிக்க மாட்டாங்க சார். காரணம், நாங்க அவங்கள விட வசதியில கம்மின்றனால. ஆனாலுமே எங்க அப்பா அம்மா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எந்த சூழ்நிலையிலுமே நான் ஒரு பொருள் கேட்டு எனக்கு இல்லைன்னு சொன்னதில்லை சார். ஆனா என் அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை இருண்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் நான் படாத கஷ்டமே இல்லை சார். அப்பா பேர்ல ஒரு சின்ன லேண்ட் இருந்துச்சு, அது எங்க சித்தப்பாலாம் சேர்ந்துக்கிட்டு அவங்க பேர்ல எழுதி கொடுக்க சொல்லி ஒரே டார்ச்சர். பத்தாததுக்கு படிச்சுட்டு இருந்த என்னையும் நிறுத்திட்டு 40 வயசு உள்ள ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தாங்க. அதுக்கு மேல என்னால அங்க இருக்க முடியலையா, அதுக்கு மேலே அங்க இருந்தா என்னையே இழந்துடுவேன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் ஹெல்ப் பண்ணாங்க, அதை வச்சுதான் நான் இருந்த ஊரை விட்டுட்டு இங்க வந்து வேலை தேட ஆரம்பிச்சேன். இதை கேட்க எனக்கு என்னதான் கஷ்டமா இருந்தாலும் எல்லாமே போனதுக்கு அப்புறம் நீ இவ்வளவு தூரம் இவ்வளவு தைரியமா வந்திருக்கியே, அதுவே பெரிய விஷயம்தான். ஆமா சார், அங்க இருந்து மட்டும் நான் வரலனா இந்நேரம் நான் என்ன ஆகிருப்பேன்னு எனக்கே தெரியல. அப்பப்ப அப்பா அம்மா ஞாபகம் வரும், எங்கேயாவது உட்காந்து தனியா அழுதுட்டு இருப்பேன். இப்ப கூட என்னடா நமக்கு யாருமே இல்லையேன்னு திடீர்னு அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சு, அதான் அழுதுட்டேன். விடு, இவ்வளவு தூரம் அவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். கண்டிப்பா சார், அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன்.
அப்புறம் உனக்கு ஏதாவது தேவை இருக்கு இல்ல ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா எந்த தயக்கமும் இல்லாம என்கிட்ட கேளு என்ன. சார் உண்மையாதாம்மா சொல்றேன். பரவாயில்ல சார், இருக்கட்டும். வேலை செய்யறதுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, பத்தாததுக்கு என் கதையெல்லாம் இவ்வளவு தூரம் நின்று கேட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். அட பரவாயில்லம்மா, உனக்கு தான் கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னு சொன்னியே, என்னவோ அண்ணனா நினைச்சுக்கோ. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, எது வேணும்னாலும் நீ கேட்கலாம். ஓகே சார். இப்படிதான் இருக்கணும். நான் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டேன், நீ போய் தூங்கு போ. அப்புறம் நான் லேட் நைட் வரேன், அம்மா சொல்றாங்கன்றதுக்காகலாம் நீ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் என்ன. டயர்டா இருக்கு, நான் போயிட்டு தூங்குறேன் என்ன, நீயும் போயிட்டு தூங்கு. என்ன இன்னுமே கால் வரல? ஹை, கால் வந்துருச்சு. ஹலோ. அப்பாடா, நல்ல வேலை மொபைல் உன் கையில தானே இருக்கு. நான் கூட வேற யாராவது எடுத்துடுவாங்களோன்னு பயந்துட்டேன். இல்ல, நீ கால் பண்ணுவனே, நான் 8 மணிலேருந்தே போனை கையில தான் வச்சிருக்கேன். பரவாயில்லையே, இப்போவாச்சும் சுச்சுவேஷனை புரிஞ்சு நடந்துக்கிறியே, அதுவே பெருசு. ஆமா, வேற பின்ன எங்க அம்மா கிட்ட மாட்டிக்க கூடாதுல்ல, அதான். நான் பண்ற கஷ்டம் புரிஞ்சா சரிதான். ஆமா, நமக்கு நாளைக்கு மறுநாள் கல்யாணம்ல. ஆமா. அப்போ கல்யாணம் ஆயிட்டா என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவியா? ஆமா, உன்னை கல்யாணம் பண்ண கையோட எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். ஆமா, அத்தை மாமாக்கு என்ன பிடிக்குமா? யாரோட அத்தை மாமாக்கு ஒண்ணு பிடிக்கணும்? ஐயோ மக்கு. ஓய், யாரு நான் மக்கா? அது நீ சொல்ற பாத்தியா? ஆமா, நீதான். அத்தை மாமானா உன்னோட அப்பா அம்மா, அவங்களுக்கு என்ன பிடிக்குமா? ஓ அப்படி. நான் கூட என்னடா யார் சப்போர்ட்டுமே இல்லாம கல்யாணம் பண்ணி இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறோமே, அவளை யாராவது கஷ்டப்படுத்திடுவாங்களோன்னு பயந்துட்டு இருந்த. பரவாயில்ல, நீ பொழைச்சுப்ப. அதெல்லாம் நான் வந்தா உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி நடந்துப்பேன். ஓய், அவங்களுக்கு ஒன்ன பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் எனக்கு ஒன்ன பிடிக்கும். திடீர்னு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா எல்லாருமே உங்ககிட்ட கொஞ்சம் மூஞ்ச காட்டுவாங்கதான். அதனால அப்ப மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க என்ன, அதுக்கப்புறம் போக போக சரி பண்ணிடலாம். அதெல்லாம் அவங்களுக்கு என்ன பிடிக்கும். சரி, நீ என்ன இவ்ளோ நம்புறியே, ஒருவேளை அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை என்னால தடுக்க முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? இல்ல, நீ எப்படியும் நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்திடுவேன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை அப்படி தடுத்து நிறுத்த முடியலன்னா கேக்குறேன். இல்ல, நீ தடுத்து நிறுத்துவ, எனக்கு தெரியும். பயப்படாதடி, நாளன்னைக்கு உனக்கு எப்படியும் நிச்சயதார்த்தம் நடக்காது. எப்படியாவது தடுத்து நிறுத்தி உனக்கு கல்யாணம் பண்ணி நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். எதுக்கு அவ வாழ்க்கையை சீரழிச்சு நடு தெருவுல நிப்பாட்டவா? மலர், வேண்டாம்மா, எதுவும் பேசாதம்மா. மூச்சு வெளியே வந்துச்சு, கொன்னே போட்டுருவேன் பாத்துக்க. ஏண்டி, கல்யாணம் எல்லாம் முடிவு பண்ணி நாளை கழிச்சு நிச்சயதார்த்தம், நீ என்னன்னா எவன் கூடயே போன்ல பேசிட்டு இருக்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி எல்லாம் இல்லம்மா, மதன் பாவம்மா. ப்ளீஸ்ங்க, அவ மேல எந்த தப்பும் கிடையாது, அவளை எதுவும் கஷ்டப்படுத்திடாதீங்க. ஏய், இங்க பாரு, நீ யாரு எவன் என்னன்னு இது வரைக்கும் நான் கண்ணால கூட பார்த்தது கிடையாது. அப்படி இருக்க உன்கிட்ட நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நீ நல்லா இருப்ப என்ன? என் பொண்ணை விட்டுரு, அவளுக்கு கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு. தயவு செய்து அவளை தொந்தரவு பண்ணாத. அம்மா வேண்டாம்மா, ப்ளீஸ்மா, எதுவும் பேசாதம்மா, பாவம்மா. அடச்சி, வாய் முடு. பெத்து வளர்த்தவ என்ன பார்த்தா பாவமா தெரியல, கண்டவனெல்லாம் உனக்கு பாவமா தெரியறானோ? இங்க பாருங்க ப்ளீஸ்ங்க, நானும் நீங்க சொன்னதை தான் சொல்றேன். உங்களுக்கு என்னை பத்தி எதுவும் தெரியாது. என்னை பத்தி எதுவுமே தெரியாம நான் இப்படிதானே, நீங்களா எப்படி ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்க? நான் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. மலரை நான் நல்லபடியா பாத்துப்பேன். அவளை பாத்துக்க பெத்தவ நான் இருக்கேன், அவளை பாத்துக்க நீ யாரு? வேண்டாம், நல்லா இருக்க குடும்பத்தை எங்கேயும் சீரழிச்சு கொட்டிட்டு போயிடாதீங்க. யாராவது எங்கேயாவது கஷ்டப்பட்டு பொண்ணை வளர்த்து வச்சிருந்தா உங்களை மாதிரி ஆளெல்லாம் பின்னாடியே சுத்தி கடைசியில குடும்ப மானத்தை வாங்கிட்டு போயிடுறீங்க. வேண்டாம்மா. அப்படிலாம் இல்லைங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. எப்ப எங்களுக்கு புரியவும் வேணாம், ஒண்ணும் வேணாம், ஆளை விடு. எப்படி எப்படி நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி கல்யாணம் பண்ணுவியா?
இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நிச்சயதார்த்தம் நடக்க இருந்த தேதியில என் பொண்ணுக்கும் நான் பார்த்து வச்ச பையனுக்கும் தான் கல்யாணம். அதுக்கும் மேல எதுவும் பண்ணணும்னு நினைச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஹலோ மலர், மலர். எம்மா வேண்டாம்மா. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையே இருந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிரு. இல்ல உன் பேச்செல்லாம் கேட்க முடியாது, நான் செய்யறத தான் செய்வேன் அப்படின்னு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், கொன்னே போட்டுருவேன் சொல்லிட்டேன். அம்மா, பேசாம வாயை மூடிட்டு படுத்துரு. காதல் பண்றாளாம் காதல். ஏற்கனவே 2 பேரோட வாழ்க்கை நாசமா போனது போதும். காதல் தந்த வலி தீரும் காதலினாலே, கண்ணீரோட முத்தங்கள் கலந்ததினாலே, காயம் படும் வேளை காதல் மருந்தாகும், காதல் மடி மீது உயிரும் புதிதாகும். இங்க பாரு நேத்ரா, வசந்துக்கு ஏற்கனவே ஏதோ சந்தேகம் வந்துருச்சு. அதனால கொஞ்ச நாளுக்கு அமைதியா இரு. அதுக்குன்னு யாருக்கும் அடி பணிஞ்சு போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அவனை கல்யாணம் பண்ணுனா அவனோட சொத்து எல்லாமே அவனுக்கு அப்புறம் எனக்கு நினைச்சுதான் அவனை கல்யாணமே பண்ணுனேன். ஆனா அவன் என்னன்னா இருந்துகிட்டு இப்ப நான் திருந்திட்டேன் அப்படி இப்படின்னு காமெடி பண்ணிட்டு திரியறான். அவன் எப்படியோ போயிட்டு போறான், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா அவன் சொத்து அவ்வளோத்தையும் அந்த குட்டி சாத்தான் அந்த வெண்பாவோட குழந்தை பேர்ல எழுதுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு மேல பொறுமையா இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. அதனாலதான் அவன் குடிக்க இருந்த பாலில பாய்சனா கலந்தேன். அதுல இருந்து வேணா அவன் எப்படியோ தப்பிச்சிருக்கலாம். ஆனா அடுத்த முறை அவன் தப்பிக்கவே முடியாது. ஏய், நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? அவசரப்பட்டு எதுவும் பண்ணி தொலைச்சிடாத. அதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து நானும் தான் கம்பி எண்ணணும். இங்க பாரு நந்தா. நந்தாவா? வசந்த எனக்கு முறை இன்ட்ரோ கொடுத்தது வேணா நீயா இருக்கலாம். ஆனா நாம அதுக்கப்புறம் என்ன பேசிக்கிட்டோம்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? வசந்தோட ப்ராப்பர்ட்டி நமக்கு கிடைச்சதுன்னா அதுல ஆளுக்கு பாதி பாதின்னு பேசிக்கிட்டோம். ஆனா இப்ப போற போக்க பார்த்தா நான் வந்ததுக்கு வெறும் கையோட தான் போகணும் போல இருக்கு. நாம நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் ஆகணும். இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இங்க இப்படி நடிச்சிட்டு இருக்கிறது? என்னாலலாம் இதுக்கு மேல இங்க தாக்கு பிடிக்க முடியாது. ஏய், சொல்றத கேளு நேத்ரா. உனக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு வசந்துக்கு தெரியாது. அவனுக்கு ஏதோ சந்தேகம் மட்டும்தான் வந்திருக்கு. நீ ஏதாவது பண்ண போய் அவனுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். பச்சை துரோகிங்களா? நினைச்சண்டா இதெல்லாம் உங்களோட வேலையா தான் இருக்கும்னு. கூடா நட்பு கேடுல முடியும்னு காட்டிட்டீங்களடா. கேவலம் சொத்துக்காக இப்படி இருந்து நடிச்சு என் வாழ்க்கையை வீணாக்கிட்டீங்களேடா. உங்க 2 பேரையும் கையும் களவுமா மாட்ட வச்சு கம்பி என்ன வைக்கல. என் பேரு வசந்த் இல்லடா.